Welcome to MangoTree Learning Hub. ஆங்கிலம் கற்று சரளமாக பேசுவதன் மூலம் மனதை மேம்படுத்துங்கள். Learning English through Tamil. தினமும் 20 ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய vocabulary திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். Day 26. Verbs, வினைச்சொற்கள். செயல்களைக் குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான present, past மற்றும் past participle ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள். முடிவு செய், முடிவுக்கு கொண்டு வா. Conclude, concluded, concluded. For example, அவன் வாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தான். He concluded the argument. தீர்மானி, முடிவு செய். Decide, decided, decided. For example, நான் விடுமுறையை முடிவு செய்தேன். I decided the vacation. அலங்கரி, decorate, decorated, decorated. For example, அவர்கள் வீட்டை அலங்கரிக்கிறார்கள். They decorate the house. விவரி, describe, described, described. For example, அவள் சித்திரத்தை விவரிக்கிறாள். She describes the painting. சுவாசி, breathe, bread, bread. For example, நீ ஆழமாக சுவாசிக்கிறாய். You breathe deeply. ஒப்புக்கொள், admit, admitted, admitted. For example, அவர் தவறை ஒப்புக்கொள்கிறார். He admits the mistake. தத்தெடு, adopt, adopted, adopted. For example, அவர்கள் குழந்தையை தத்தெடுத்தார்கள். They adopted the child. அறிவி, announce, announced, announced. For example, தலைவர் முடிவை அறிவிக்கிறார். The leader announces the decision. பாராட்டு, appreciate, appreciated, appreciated. For example, நான் அவரது முயற்சியை பாராட்டுகிறேன். I appreciate his effort. வாதிடு, argue, argued, argued. For example, அவர்கள் இந்த விஷயத்தை வாதிட்டனர். They argued the matter. உதவு, assist, assisted, assisted. For example, அவர் தனது ஆசிரியருக்கு உதவினார். He assisted his teacher. தாக்கு, attack, attacked, attacked. For example, புலிகள் கிராமத்தை தாக்கின. The tigers attacked the village. கெஞ்சு, beg, begged, begged. For example, குழந்தை உணவுக்காக கெஞ்சுகிறது. The child begs for food. புதை, bury, buried, buried. For example, அவள் பொக்கிஷத்தை புதைக்கிறார். She buries the treasure. சவால் விடு, challenge, challenged, challenged. For example, அவர் எதிராளிக்கு சவால் விட்டார். He challenged the opponent. அடி, hit, hit, hit. For example, அவன் பந்தை அடிக்கிறான். He hits the ball.
எழு. Arise. Arose. Arisen. For example, பிரச்சனை எழுகிறது. The problem arises. வை, போடு. Put. 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 For example, அவர்கள் புத்தகத்தை வைக்கிறார்கள். They put the book. வை, படுக்கவை. Lay. Laid. Laid. For example, அவன் போனை மேசையில் வைத்தான். He laid the phone on the desk. வைத்துக்கொள். Keep. Kept. Kept. For example, அவள் பொருட்களை வைத்திருக்கிறாள். She keeps the items. இன்று 20 தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள். வாக்கியங்களை அமைக்க தேவையான அடிப்படை ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது. அந்த வீடியோக்களை பார்த்து இந்த 20 வார்த்தைகளை போட்டு புதிய வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளுங்கள். MangoTree Learning Hub யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கன் ஐ கிளிக் செய்து எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. மீண்டும் வேறு 20 வார்த்தைகளுடன் மற்றுமொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.